ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார விமான பயணத்தையும் தொழில்சார் சரக்கு போக்குவரத்தையும் மாற்றி அமைக்கும் விதமாக நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஓசூர் பசுமை விமான நிலையத்திற்கான இடத்தை தமிழக அரசு தேர்வு செய்துள்ளது. பெங்களூரின் அத்திப்பள்ளி எல்லையிலிருந்து 26.2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரிகை பாகலூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த இடம் தமிழக கர்நாடகா எல்லையில் அமைந்துள்ளது. இது ஓசூரின் வளர்ந்து வரும் தொழில் மையத்திற்கு மட்டுமல்லாமல் பெங்களூரின் தெற்கு மற்றும் கிழக்கு புறநகர் பகுதிகளுக்கும் சேவை செய்ய உகந்த இடமாக உள்ளது. பயணிகள், வணிக பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு பயனளிக்கும் வகையில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் சுமார் 2200 முதல் 2300 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் லிமிடெட் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவது இந்த திட்டத்திற்கு அத்தியாவசியமானது. பெங்களூர் மக்கள் அதிகம் சார்ந்து இருப்பதை தவிர்க்கும் விதமாக தண்டு வேகமாக காய் நகர்த்தி வருகிறது. ஓசூரின் வடகிழக்கில் உள்ள பேரிகை பாகலூர் பகுதி ஒரு தடையற்ற மேற்பரப்பு ஆய்வு நடத்தப்பட்ட பிறகு இறுதி செய்யப்பட்டது. இந்த ஆய்வு தனியார் TAAL விமான நிலையம் அமைந்துள்ள பெலகொண்டா பள்ளியை விட பேரிகை பாகலூரை விரும்பியது. பெங்களூர் செயற்கைக்கோள் நகர ரிங் சாலையின் தமிழக பகுதிக்கு அருகாமையில் இந்த இடம் அமைந்துள்ளதால் எலக்ட்ரானிக் சிட்டி, சர்பூர் மற்றும் ஒயிட்ஃபீல்ட் போன்ற பெங்களூருவின் முக்கிய பகுதிகளுக்கு எளிதான சாலை இணைப்பு கிடைக்கும். தேவனஹள்ளியில் உள்ள கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு நீண்ட தூரம் பயணம் செய்ய சோர்வடைந்த பெங்களூர் வாசிகளுக்கு, குறிப்பாக தெற்கு பகுதியில் வசிப்பவர்களுக்கு ஓசூர் விமான நிலையம் ஒரு விரைவான மாற்றாக அமையும். பொம்மச்சந்திரா, ஜிகானி மற்றும் அத்திப்பள்ளி பகுதிகளில் உள்ள IT பூங்காக்கள் மற்றும் உற்பத்தி அலகுகள் விரைவான சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தால் பயனடைவார்கள். ஓசூரின் தொழில்துறை பலம் மற்றும் பெங்களூருவின் தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட ஏற்றுமதி பொருளாதாரத்துடன் இந்த விமான நிலையம் ஒரு முக்கிய சரக்கு போக்குவரத்து மையமாக மாறும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த வியாழக்கிழமை அன்று நடந்த தமிழ்நாடு வளர்ந்து வரும் முதலீட்டு மாநாட்டில் பேசுகையில், ஓசூர் விமான நிலைய திட்டத்திற்கு நாங்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஓசூருக்கு உலகத்தரம் வாய்ந்த சர்வதேச விமான நிலையம் கட்டப்படும் என ஜூன் 27, 2024 அன்று அறிவித்திருந்தேன். ஓசூர் அருகே விமான நிலையத்திற்காக நிலம் அடையாளம் காணப்பட்டு கையகப்படுத்தும் பணியில் டிட்கோ ஈடுபட்டுள்ளது. இந்த விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வரும்போது ஓசூர் புதிய வளர்ச்சி பாதையில் செல்லும் என்று கூறினார். தற்போது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் சுமார் 2200 முதல் 2300 ஏக்கர் நிலத்திற்கான நில மேம்பாட்டு திட்டத்தை தயாரித்து வருகின்றனர். இந்த திட்டம் இறுதி செய்யப்பட்டதும் நிர்வாக ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு பின்னர் நிலம் கையகப்படுத்தலை தொடங்க அரசாணை பிறப்பிக்கப்படும். பெங்களூருக்கு அருகாமையில் விமான நிலையம் அமைந்துள்ளதால் பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து தமிழ்நாடு தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். BIAL 2033 வரை 150 கிலோமீட்டர் சுற்றளவில் பிரத்யேக உரிமைகளை கொண்டுள்ளது. கூடுதலாக கிருஷ்ணகிரியின் வான்வெளி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கட்டுப்பாட்டில் இருப்பதால் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒப்புதலும் தேவை. சுவாரஸ்யமாக BIALஇன் பெரும்பான்மை பங்குதாரரான ஃபேர்ஃபாக்ஸ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் ஓசூர் மற்றும் சென்னை விமான நிலையங்களில் ஆர்வம் காட்டியுள்ளது. அதன் தலைவர் பிரேம் ஆட்சா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இது குறித்து நேரடியாக விவாதித்தார். திட்டமிட்டபடி அனைத்தும் நடந்தால் பெங்களூரு வாசிகள் விரைவில் மாநில எல்லையை ஒட்டி ஒரு இரண்டாவது விமான நிலைய விருப்பத்தை பெறுவார்கள். இது அருகாமையிலும் விரைவாகவும் பிராந்தியத்தின் தொழில்துறை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் இருக்கும். கர்நாடக அரசும் கார்டன் சிட்டியில் மற்றொரு விமான நிலையம் கட்ட தயாராகி வருகிறது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.